எங்கள் வீட்டில் 35,000 காசு தொலைஞ்சு போச்சு. அதனால என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருந்தோம். அதனால இந்த காசு இப்போ எங்கள் வீட்டில் யாரும் எடுக்காட்டி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி எங்களவருக்கு நான் சொன்னேன், இது என்ன நடந்துச்சுன்னு தெரியாதானே காசுக்கு. அதனால என்ன மாதிரி யாரையா கூப்பிட்டு பார்ப்போமான்னு கேட்கக்குள்ள இவர் பார்க்குக்கு போனார். பார்க்குக்கு அவருக்கு ஒரு ராஜாண்ணா சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட நேரத்தை பார்த்துருக்காங்க ஒரு ஆட்கள். அவங்க சொன்னாங்களாம் அது சரியாக சொல்கிறாங்க, நீ வேணுமெனா இவரை கூட்டிகிட்டு போயிட்டு பாரு சொல்லி. அப்புறம் இது கோல் பண்ணி சொல்லிச்சு எனக்கு, கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்ப்போமா, இவருண்ட எல்லாருக்கும் சரியாக சொல்லியிருக்காரு. சரி சொல்லி நான் சொன்னேன், சரியாக பார்க்குறாரு தானே, சரியாக கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்க்கக்குள்ள அவர் சொன்னார், ஒரு பெண் கையால் ஆண் கைக்கு காசு மாறி இருக்கேன்னு சொல்லி அந்த கதையை அதோட விட்டுட்டு சொன்னார், கொஞ்சம் உட்காந்து கொண்டு வந்து உங்களோட புருஷனுக்கு செய்வினை செஞ்சுருக்கு, உங்களோட மகளுக்கு செஞ்சுருக்குது, பிள்ளைக்கு செஞ்சுருக்குது, இன்னும் 15 நாள் 20 நாள் தான் இவங்களை உயிரோட இருப்பாங்க, என்னமாவது உங்களோட வீட்டுக்கு பெரிய கரைச்சல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னது. அப்படியும் நான் நம்பினது கூடவே சின்னவருக்கு இப்போ இந்த காலத்தில் இந்த எல்லோருக்கும் சொல்லியிருந்தபடி அவரோட நேரம் கொஞ்சம் சரியில்லை. எனக்கு அதை தலையில் வச்சுக்கொண்டு இதையும் சொன்னோன்னு நான் நல்லாவே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் புருஷனுக்கும் சரியில்லை, அது கொஞ்சம் நாள் அவருக்கு சுகம் இல்லாதபடி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பயந்தது. இதெல்லாம் சொல்கிற மாதிரிக்கு எல்லாம் உண்மையாகிருமோன்னு பயத்தில். அப்போ அவங்க சொன்னாங்க, பூசை ஒன்று செஞ்சால் இதெல்லாம் சரி வரும், நாங்கள் உங்களுக்கு பூசை ஒன்று செஞ்சு இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு தாரோம், பூசை ஒன்று மட்டும் செஞ்சால் காணும், காசும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், சரியாக பூசையை தானே செய்யணுன்னு சொல்லி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்தாங்க, சாமையெல்லாம் கொண்டு வாங்க, நான் பூசையை செஞ்சு தாரேன்னு சொல்லி சரி சொல்லி எல்லாம் வெத்தில பாக்கு அது இது எல்லா சாமானும் கொண்டு வந்து எங்களை எல்லாரையும் எங்களோட உள்ளுக ரூமில் வச்சு, உள்ளுக சாப்பாட்டு ரூமில் வச்சு கீழே உட்கார வச்சு, கீழே அந்த கோலம் மாதிரி எல்லாம் போட்டு செம்பொண்டு கொண்டு அதுக்கு தண்ணியை ஊற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு கரைச்சி, அதுக்கப்புறம் நகையெல்லாம் கொண்டு போட சொன்னாங்க. பானைக்கு சின்ன பானை ஒன்று கொண்டு அதில் போட சொல்ல போல் நகையெல்லாம் அந்த பானையில் போட்டு கட்டி சாமி ரூமில் வச்சு 3 நாளைக்கு பூசை செய்யணும். பூசை செஞ்ச பிறகு 3ஆம் நாள் எடுத்து பாலால் கழுவி அவளுக்கு நான் தாரேன், அது வரைக்கும் பூசை பண்ணுங்கன்னு சொல்லி மகளோட கையால் சாமி ரூமுக்கு வைக்க சொன்னது. சரி சொல்லிட்டு அவளோட கையால் கொண்டு சாமி ரூமில் வச்சுட்டு இவங்க சொன்னாங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வரோம், பால் எடுத்து வாங்கி, ஆனால் யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லாதீங்க, சொன்னால் உங்களோட குடும்பம் செதறி போயிடும், உங்களுக்கு இல்லாத கஷ்டம் எல்லாம் வரும், பிள்ளைக்கு என்னமோ அது நடந்துருவேன்னு சொன்ன பயத்தில் நான் யாருக்குமே சொல்லலை, என்னோட சகோதரத்துக்கோ யாருக்குமே சொல்லலை. இவருக்கு சொன்ன, நீங்கள் வேலைக்கு போனால் பரவாயில்ல, உங்களோட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்குமே சொல்லாதீங்க, இது 3ஆம் நாளோட முடியுது தானே, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வாரேன்னு சொன்னேன், புதன்கிழமை வந்து பகல் 1 மணி 2 மணியாக்குள்ள வந்துட்டான். வந்து நான் இது சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கோல வந்து வாங்க டக்குன்னு இது முடிக்கணும். நான் சொன்னேன், இது என்ன இது இந்த நேரத்தில் வந்துருங்க, நாங்கள் அடுத்தது மரக்கறி சாப்பிட இன்னும் கொண்டு இல்லை, இப்போ இல்லை வாங்க செய்யணும், எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக இருக்குது வாங்க சொல்லி மகளோட கையால் அதே மாதிரி உட்காந்து அதே மாதிரி கோலத்தை போட்டு அதே மாதிரி தேசிக்காய் வெட்டி எல்லா இடங்களையும் கற்பூரத்தையும் பற்ற வச்சுட்டு அந்த மகளுக்கு சொன்னது, நீங்கள் உங்களோட கையாலே நகைப்பானை கொண்டு இதுக்கு அந்த கோலத்துக்கு மேலே வைங்கன்னு சொல்லி அதுக்கு வச்ச பிறகு கொஞ்சத்தில் சொன்னார், எல்லாரோட கையிலையும் ஒவ்வொரு வெத்திலையை கொடுத்துட்டு கற்பூரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வெளியே போயிட்டு நேராக வீட்டு பக்கம் பார்த்து பற்ற வச்சுட்டு உள்ளுக்கு வாங்கணும். அதை எடுத்துகிட்டு வெளியே வரக்குள்ளேயே பக்கத்து வீட்டு பொடியை வந்து பைக்கில் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கோல கொஞ்சம் 2-3 நிமிஷம் அங்கனைக்கு மிஸ் ஆகிட்டு. அப்பயும் நான் இவருக்கு சொல்கிறேன், தங்கமெல்லாம் அவனுக்கிட்டே அப்படி எடுத்துகிட்டு பின் கதவால் ஓடிடுவானோ தெரியாது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அதுவும் சொல்ல எங்கடவர் தலையை ஆட்டுறாரே ஒழிய ஒன்றுக்குமே இறங்குறாரு இல்லை, சும்மா மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் பற்ற வச்சு டக்குன்னு உள்ளுக போனோன்னு, ஆனால் அவனு உட்கார்ந்த இடத்துல இருந்தால் பானை இருந்த இடத்துல இருந்துச்சு, ஒரு சந்தேகமும் வர இல்லை. அப்புறம் கொஞ்சத்தில் இவர் சொன்னார், எல்லாருக்கும் தேங்காய் அடிக்கணும், கோயில்களுக்கு தேங்காய் அடிக்கணும், மாரியம்மன் கோயிலுக்கும் காளி கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் வேணும். நான் சொன்னேன், இப்படியே எங்களுக்கு வரையிலாது, இல்லை இப்படியே வாங்க எல்லாரும் சொல்லி இருந்த வீட்டில் இருந்த உடுப்புகளோடய அப்படியே நானும் எங்களோட மகளும் பைக்கில் போனோம். அந்த செஞ்சாலும் அம்மாவும் இவரும் ஆட்டால் வந்தாங்க. அவசரமாக போயிட்டு எல்லா கோயிலுக்கும் தேங்காய் அடிச்சுட்டு சொன்னார், குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க, இண்டியோட உங்களோட கர்மம் எல்லாம் தொலைஞ்சிச்சேன்னு சொல்லி சார் சொல்லி எல்லாம் வந்து குளிச்சு எல்லாம் முடிஞ்சு நான் சொன்னேன், இவருக்கு வெள்ளிக்கிழமை வாரேன்னு சொன்னார் தானே. நாங்கள் புதன்கிழமை பின்னேரம் பார்க்கவும் இல்லை, வியாழக்கிழமை காலையில் பார்க்கவும் இல்லை, சாம்பிராணி குளிச்சு வச்சுருந்தோம். பகலாக பொழுது நான் கேட்டேன், பாலை கொண்டு வர சொன்னார் தானே, எப்படி கொண்டு வரது, யாருக்கும் சொல்லாமல் கொண்டு வைங்க சொல்லி நான் சொன்னேன், என்னத்துக்கும் கோலம் எடுத்து பாருங்க.
கோல் எடுத்தா போன் ஆன்சர் இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சத்துல பார்க்கல அவர் சொன்னார் கொஞ்சம் நான் போயிட்டு இருந்த இடத்துல பார்த்துட்டு வரேன். அங்க நீங்க போயிட்டு பார்த்தா கதவை மூடி சாவி எடுத்துட்டு போயிட்டு வாரட்டு சொல்லி தான் போயிருக்கிறாங்க. சந்தேகப்பட்டு போயிட்டு பானையை திறந்து பார்த்தா அதுல நகை இல்லை, எல்லாத்தையும் 30 பவுன் நகையும் அப்படியே களவெடுத்து கொண்டு போயிட்டு பானையில இருந்தது அரிசியும் தேசிக்காவும் மட்டும்தான், வேற ஒன்றும் இருக்கல. எந்த வீட்டில் 35,000 காசு தொலைஞ்சிச்சு. அதனால இந்தியன்காரன் 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட் உண்டு அவரை பார்த்தனால நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி காணாம போயிட்டு. அவர் சொன்னார் எனக்கு உண்மை தான் சொன்னது பாருங்கன்னு சொல்லி நான் பார்த்தோன்னே வந்தோன்னே சொன்னால் சரி உன்ன காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கக்குள்ள சொன்னாங்க எனக்கு ஒரு செய்வனை செஞ்சுருக்குன்னு சொன்னாங்க. செய்வனை வந்து செஞ்சுருக்குன்னு சொன்னது எனக்கும் எந்த புள்ள 2க்கும் உனக்கு ஒரு 10 நாள் தான், இல்லாட்டி 15 நாளுக்குள்ள உன்ட உயிர் போகும், உன்ட புள்ள 2 உயிர் போகும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாமலிஸ்ட் ஒன்று நான் தாரேன், அதுங்களை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க 8 மணி போல் நாங்கள் வாரோம், வந்து செஞ்சு தாரேன்னு சொல்லி சொன்னாங்க. செஞ்ச பிறகு சொன்னாங்க அந்த இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாங்க. நான் கேட்டேன் ஏண்டு இது கூடாது, இது செய்யணும், அப்போ தான் உண்ட இதுங்களெல்லாம் இதாகும் கழியும். அப்போ நான் கேட்டேன் என்னன்னு. அப்போ எல்லா நகையும் நான் கொண்டு வர சொன்னேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போயிட்டு, எனக்கு என்ன செய்யறதுன்னு விளங்காமல் போயிட்டு, அதனால நகை எல்லாம் கொண்டு வந்து இவன் ஒரு முட்டிக்கு போட்டு எனக்கு அவனும் ஒரு செய்வனை செஞ்சு கொண்டு வந்து பிறகு அந்த நகை எல்லாத்தையும் சாமி ரூமில் வைக்க சொன்னால் அது திறக்க வேணாம் சொன்னான். 3 நாளைக்கு பிறகு திறக்க வேணாம் சொன்னால் அந்த 3 நாளைக்கு பிறகு தான் அந்த பால் போட்டு அது கழுவி தான் எடுக்கணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் பயந்துட்டேன். அவன் சொன்னான் அது அவுத்தா அது வெடிக்கி செதறுன்னு சொன்னான். அதனால நான் இந்த புள்ள என்ன உயிருக்கு நான் இதாக இல்லை, இந்த புள்ள 2 உயிருக்காக. மக்களுக்கான இது ஒரு விழிப்புணர்வு. இப்போ சமீபத்தில் நேற்று முந்தினால் நடந்த ஒரு விஷயம், எங்களோட முன்னேஸ்வரத்தில் வந்து 3 இந்தியர்னு சொன்னால் ஆந்திரா சேர்ந்தவங்க வந்து சாத்திரம் பார்க்கலன்னு சொல்லி வீடு வீடாக போய் சாத்திரம் பார்த்து அவன் சொல்றதெல்லாம் உண்மையாக சொல்லி அந்த சொன்ன உண்மையை நம்பி அவங்களுக்கு பேர்ந்து உங்களுக்கு 5 நாளில் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி அவங்களுக்கு பூசையில் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லி ஒரு முட்டியில் தங்கத்தை போட சொல்லி 30 பவுன் தங்கத்தை போட்டு அதை சுவாமி அறையில் வச்சு 3 நாளைக்கு பேருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு பூசை இருக்குன்னு சொல்லி அந்த முட்டியை மாற்றி இப்போ அவங்க தலைமுறை ஆயிட்டாங்க. இப்போ நாங்கள் நேற்று முத்தலும் எல்லா இடமும் தேடினோம். அவங்க இந்த புத்தளை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க போயிருக்காங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்த இந்தியன்ஸ் 3 பேர். அப்போ இப்போ உள்ள மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கிறபடியா அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னோன்னு அவங்க அந்த ஏமாந்துருவாங்க. அதனால எல்லா மக்களுக்கும் இது ஒரு புரிந்துணர்வு. இதை கட்டாயம் நீங்க எல்லாம் கவனமா இருங்க. அதோட இப்ப இவங்களோட படங்களை இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து அறிவிங்க. உங்களுக்கு அன்பளிப்பு நாங்க தர ரெடியாக இருக்கின்றோம். அதோட அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு கண்டிப்பாக அறிவிச்சு உங்களை பிடிச்சிட்டு நீங்க எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க அன்பளிப்பு தரத்துக்கு ரெடியா இருக்கின்றோம்.